என் தங்க பிள்ளையே, என் தங்கமே, உன் வாழ்க்கை முன்னேறாமல் நின்றுவிட்டது என்பது யாரும் சொல்லாத ஒரு உண்மை. நீ நினைத்த அளவுக்கு முன்னேறவில்லை என்றால் அது உன் திறமைகளின் குறை இல்லை, அதற்கான காரணம் உன் மனதில் மறைந்து இருக்கும் ஒரு சக்தி தடையாகும். அது நம்முள் ஒவ்வொருவரிடமும் இருக்கும், ஆனாலும் சில நேரங்களில் அது வெளிப்படாமல் நம்மை கட்டுப்படுத்தும். அந்த தடையை நீ உணர்ந்து அதனை திருத்தும் பொழுது தான் உன் வாழ்க்கை மீண்டும் விரைவாக முன்னேறும். என் தங்கமே, உன் முன்னேற்றத்தை தடுக்கிற முக்கிய காரணம் உன் மனதில் இருக்கும் பயம். பயம் என்பது உன்னை முன்னேறாமல் கட்டிப்பிடிக்கும் ஒரு நெருப்பு போல. நீ எதையும் முயற்சிக்காமல், புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளாமல் இருக்கச் செய்வது பயம்தான். இந்த பயம் உன் மனதில் அடிக்கடி தோன்றும் சந்தேகங்களால் உருவாகிறது. நான் முடியுமா? நான் வெற்றி பெறுவேனா என்று நீ எப்போதும் கேட்கிறாய், ஆனால் அந்த சந்தேகங்களே உன் முன்னேற்றத்தை தடுக்கின்றன. மற்றொரு முக்கிய காரணம் மனச்சாட்சியின் குழப்பம். என் தங்கமே, சில நேரங்களில் நீ செய்யும் முயற்சிகளும் உன் எண்ணங்களும் தெளிவாக இல்லாமல் இருக்கும். அது உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது. மனசாட்சி குழப்பம் என்பது உன் உள்ளத்தில் நீயே உன்னை சந்தேகப்படுத்தும் ஒரு கண்ணோட்டம் போல. நீ எப்போதும் என்ன செய்ய வேண்டும், எப்படி வெற்றி பெறுவது என்ற கேள்விகளால் குழப்பமடைந்து எந்த முடிவையும் எடுக்க முடியாமல் இருக்கின்றாய். என் தங்கமே, இன்னொரு முக்கிய தடையாக உள்ளது செயலிழப்பு. சில நேரங்களில் மனதில் இருந்த ஆர்வமும் எண்ணங்களும் செயலுக்கு மாறவில்லை. நீ எண்ணினால் எல்லாம் முடியும் என்று நம்பினாலும் அதை செயல்படுத்தும் முனைப்பில் குறை ஏற்பட்டால் முன்னேற்றம் கிடையாது. உன் உள்ளே இருக்கும் திறனை வெளிப்படுத்தாமல் இருந்தால் உன் வாழ்க்கை நின்றுவிடும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், என் தங்கமே, முன்னேறாமல் நின்றிருப்பது என்பது நிலைத்த ஒன்று அல்ல. அது உன் மனதின் நிலைமையால் மட்டுமே ஏற்படுகிறது. நீ உன் உள்ளத்தை மாற்றினால் உன் வாழ்க்கை மீண்டும் முன்னேறும். உன் உள்ளத்தில் அமைதி, தெளிவு, நம்பிக்கை இருந்தால் எந்த தடையும் உன்னை முடக்க முடியாது. என் தங்கமே, முன்னேற்றத்தை தடுக்கிற இன்னொரு காரணம் உன் வாழ்க்கையில் நோக்கமின்மை. நீ எங்கெங்கு செல்ல வேண்டும், எந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதில் தெளிவில்லை என்றால் உன் முயற்சிகள் களைந்து போகும். அது உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது. எனவே முதலில் உன் உள்ளத்தில் ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்க வேண்டும். உன் இலக்கை மனதில் உருவாக்கி அதற்கேற்ப தினசரி செயல்பட வேண்டும். உன் முன்னேற்றத்தை தடுக்கிற முக்கிய காரணங்களில் ஒன்று பழைய நினைவுகள், பழைய தோல்விகள், பழைய நம்பிக்கைகள். நீ ஒரு முறையை முயற்சித்து தோல்வியடைந்தால் மனதில் தோல்வி பயம் ஏற்படும். அது உன்னை மறுபடியும் முயற்சிக்காமல் செய்யும். என் தங்கமே, இந்த பழைய நினைவுகளை நீ ஒழிக்க வேண்டும். அவை உன் முன்னேற்றத்தை தடுக்கின்றன. உன் மனதை தூய்மையாக்கி புதிய எண்ணங்களோடு செயல்பட வேண்டும். என் தங்கமே, முன்னேற்றத்தை தடுக்கிற இன்னொரு முக்கிய காரணம் உன் சுய நம்பிக்கை குறைவு. நீ உன்னுடைய திறமைகளை உணரவில்லை என்றால் நீ முயற்சிக்க மாட்டாய். உன் திறமைகள் உன்னை முன்னேற்றும் சக்தியாக இருக்கின்றன, ஆனால் நீ அவற்றை நம்பவில்லை என்றால் அவை செயல்படாது. உன்னோடு இருக்கும் திறமைகளை உணர்ந்து அவற்றை முழுமையாக பயன்படுத்த வேண்டும். நீ எப்போதும் நினைத்தால், என் தங்கமே, முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா காரணங்களும் உன் உள்ளத்தில் உள்ளதை பற்றியது. மனதில் இருக்கும் பயம், குழப்பம், செயலிழப்பு, நோக்கமின்மை, பழைய நினைவுகள், சுய நம்பிக்கை குறைவு, all these combine to keep you stagnant. ஆனால் நீ உணர்ந்தவுடன், நீ தீர்மானித்தவுடன் அவை அனைத்தும் உன்னை விட்டுவிடும். என் தங்கமே, முன்னேற்றம் என்பது ஒரு மெல்லிய நடனம் போன்றது. நீ தலையெழுப்பி முன்னேற வேண்டும், மனதில் எந்தவொரு தடையும் இல்லாமல் முன்னேற வேண்டும். மனதில் அமைதி, தெளிவு, நம்பிக்கை, உறுதி இருந்தால் நீ எப்போதும் முன்னேறும். ஒவ்வொரு நாள் உன் முயற்சிகள் உன்னை முன்னேற்ற பாதையில் செலுத்தும். நீ எப்போதும் நினைத்தால், என் தங்கமே, முன்னேற்றத்தை தடுக்கிற காரணங்கள் உன்னை சுற்றி இருப்பது தவறு அல்ல. அவை உன் மேம்பாட்டுக்காக வந்த பாடங்களே. அவைகளை உணர்ந்து கற்றுக்கொள்வது உன் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். பயம், குழப்பம், செயலிழப்பு, all are teachers guiding you to your inner strength. என் தங்கமே, முன்னேற்றத்தை தடுக்கிற இன்னொரு முக்கிய அம்சம் நேர்மை இல்லாத எண்ணங்கள். உன் மனதில் போய் எதிர்பார்ப்புகள், சக்தியற்ற எண்ணங்கள் இருந்தால் அவை உன்னை தடுக்கும். உண்மையான நோக்கம், உண்மையான முயற்சி, உண்மையான அன்பு, அவை மட்டுமே உன் முன்னேற்றத்தை உறுதி செய்யும். நான் உனக்கு சொல்ல விரும்புவது, என் தங்கமே, முன்னேற்றம் என்பது உன்னோடு உன் மனதில் நடைபெறும் போராட்டத்தின் முடிவு.
நீ உன் மனதில் உள்ள தடைகளை ஒழித்து புதிய எண்ணங்களோடு முன்னேறினால் உன் வாழ்க்கை முழுவதும் வளம், செல்வம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வுடன் நிரம்பும். என் தங்கமே, உன் முன்னேற்றம் உன் உள்ளத்தில் ஆரம்பிக்கிறது. பயம், குழப்பம், செயலிழப்பு, நோக்கமின்மை, பழைய நினைவுகள், சுய நம்பிக்கை குறைவு, all these are just tests of your strength. நீ அவற்றை சமாளித்தால் உன் வாழ்க்கை முன்னேறும். உன் மனதில் அமைதி, தெளிவு, நம்பிக்கை, உறுதி, அன்பு, all these combine to create unstoppable momentum. அந்த சக்தியை உணர்ந்து செயல்பட்டால் நீ எந்த தடையையும் கடந்து வெற்றி பெறுவாய். என் தங்கமே, இப்போது உன் உள்ளம் அமைதியோடு இருக்கும்போது உன் மனதில் ஒளி, நம்பிக்கை, உறுதி, தெளிவு, all these will guide you forward. உன் வாழ்க்கை மீண்டும் முன்னேறும். ஒவ்வொரு தடையும் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் படியாக இருக்கும். என் தங்க பிள்ளையே, என் தங்கமே, உன் வாழ்க்கை முன்னேறாமல் நின்றுவிட்டதற்கு காரணங்கள் பலவாக இருக்கலாம், ஆனால் அவை நீயே மாற்றக்கூடியவை. உன் மனதில் இருக்கும் பயம், குழப்பம், செயலிழப்பு, நோக்கமின்மை, பழைய நினைவுகள், சுய நம்பிக்கை குறைவு, all together create a barrier that stops உன்னை முன்னேறாமல் இருக்கச் செய்யும். ஆனால் நீ அதை உணர்ந்து அதனை மாற்றும் முனைப்பை காட்டினால் உன் வாழ்க்கை முழுவதும் முன்னேறும். முதலில் என் தங்கமே, உன் மனதில் இருக்கும் பயத்தை பற்றி பேசுவோம். பயம் என்பது நம்மை முன்னேறாமல் கட்டிப்பிடிக்கும் சக்தி. புதிய வாய்ப்புகளை எதிர்கொள்ளும் போது நீ பயத்தால் நிறுத்தப்படுகிறாய். நான் முடியுமா, நான் வெற்றி பெறுவேனா என்ற சந்தேகங்கள் உன் மனதை நிரப்பும். இந்த பயம் உன் முன்னேற்றத்திற்கு தடையாக செயல்படுகிறது. அதனால் உன் மனதை அமைதியாக்கி நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். பயத்தை எதிர்கொள்ளும் சக்தி உன்னுள் உள்ளது. இரண்டாவது, மனசாட்சியின் குழப்பம். என் தங்கமே, நீ எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று தெளிவாக இல்லாமல் இருந்தால் அது உன் முன்னேற்றத்தை தடுக்கிறது. மனசாட்சி குழப்பம் உன்னை தவறான வழிகளில் முன்னேறச் செய்யும். அதனால் உன் மனதில் தெளிவு கொண்டு ஒரு தெளிவான நோக்கத்தை உருவாக்க வேண்டும். உன் செயல், உன் எண்ணம், உன் முயற்சி all aligned with clarity will remove the barrier. மூன்றாவது காரணம் செயலிழப்பு. உன் மனதில் ஆர்வம் இருந்தாலும் அதை செயலாக்க முடியாமல் இருந்தால் முன்னேற்றம் கிடையாது. எண்ணங்கள் நனவாக மாறாமல் இருந்தால் உன் திறன்கள் வெளிக்கொணராது. அதனால் என் தங்கமே, உன் எண்ணங்களை செயல்படுத்தும் சக்தியை உருவாக்க வேண்டும். சிறிய தொடக்கங்களை செய்து அதை தொடர்ந்து வளர்த்தால் செயலிழப்பு நீங்கும். நான்காவது காரணம் நோக்கமின்மை. உன் வாழ்க்கையில் எங்கு செல்ல வேண்டும், எந்த இலக்கை அடைய வேண்டும் என்பதில் தெளிவு இல்லாததால் முயற்சிகள் இடையறாது. ஒரு தெளிவான நோக்கம் இல்லாமல் முயற்சிகள் வீணாக செல்லும். எனவே முதலில் உன் நோக்கத்தை தெளிவாக அமைத்து தினசரி அதற்கேற்ப செயல்படு. ஐந்தாவது காரணம் பழைய நினைவுகள் மற்றும் தோல்விகள். கடந்த கால தோல்விகள் உன் மனதில் தடையாக இருக்கும். நீ முயற்சிக்காமல் இருக்க செய்வது பழைய நினைவுகளின் தாக்கம். என் தங்கமே, அவற்றை மனதில் இருந்து நீக்க வேண்டும். பழைய தோல்விகளை நினைத்து பயப்படாமல் புதிய முயற்சிகளை தொடங்க வேண்டும். ஆறாவது, சுயநம்பிக்கை குறைவு. உன் திறமைகள் உன்னிடம் உள்ளன, ஆனால் நீ அவற்றை நம்பவில்லை என்றால் அவை வெளிக்கொணராது. உன்னோடே நம்பிக்கை வளர்த்தால் எந்த தடையும் உன்னை நிறுத்த முடியாது. நீ உன் சக்திகளை உணர்ந்தால் முன்னேற்றம் தானாக வரும். ஏழாவது, நேர்மை இல்லாத எண்ணங்கள். உன் மனதில் போய் எதிர்பார்ப்புகள் இருந்தால் அவை உன்னை முன்னேற்றாமல் நிறுத்தும். உண்மையான நோக்கம், உண்மையான முயற்சி, உண்மையான அன்பு all are essential for your progress. அவை உன் மனதில் நிலைத்தால் உன் வாழ்க்கை மீண்டும் முன்னேறும். என் தங்கமே, முன்னேற்றத்தை தடுக்கிற எல்லா காரணங்களும் உன் மனதில் இருந்து வருகிறது. அதை கவனித்தால் நீ அவைகளை மாற்றி முன்னேற்ற பாதையில் செல்வாய். பயம், குழப்பம், செயலிழப்பு, நோக்கமின்மை, பழைய நினைவுகள், சுய நம்பிக்கை குறைவு all are teachers guiding you to your inner strength. உன் மனதை தூய்மையாக்க வேண்டும். உன் எண்ணங்களை நேர்மறையாக மாற்ற வேண்டும். மனதில் ஒளி, நம்பிக்கை, உறுதி, தெளிவு, அன்பு all together will create an unstoppable momentum. அந்த சக்தியை உணர்ந்து செயல்பட்டால் நீ எந்த தடையையும் கடந்து வெற்றி பெறுவாய். என் தங்கமே, முன்னேற்றம் என்பது உன்னோடு உன் மனதில் நடைபெறும் போராட்டத்தின் முடிவு. நீ உன் மனதில் உள்ள தடைகளை சமாளித்து புதிய எண்ணங்களோடு செயல்பட்டால் உன் வாழ்க்கை முழுவதும் வளம், செல்வம், மகிழ்ச்சி, அமைதி மற்றும் ஆன்மீக உயர்வுடன் நிரம்பும்.
நீ தினமும் மனதில் அந்த உணர்வுகளை உருவாக்க வேண்டும். நான் திறமைமிக்கவன், நான் முன்னேறக்கூடியவன், நான் என் வாழ்க்கையை மாற்றக்கூடியவன். இந்த எண்ணங்களை மனதில் நிரப்பி செயல்பட்டால் முன்னேற்றம் தானாக வரும். உன் மனதில் அமைதி, தெளிவு, நம்பிக்கை, உறுதி, அன்பு, all these combine to create unstoppable momentum. அந்த சக்தியை உணர்ந்து செயல்பட்டால் நீ எந்த தடையையும் கடந்து வெற்றி பெறுவாய். என் தங்கமே, இப்போது உன் உள்ளம் அமைதியோடு இருக்கும்போது உன் மனதில் ஒளி, நம்பிக்கை, உறுதி, தெளிவு, all these will guide you forward. உன் வாழ்க்கை மீண்டும் முன்னேறும். ஒவ்வொரு தடையும் உன் முன்னேற்றத்தை வலுப்படுத்தும் படியாக இருக்கும்.